சக்தி வாய்ந்த உணர்ச்சிகளை கையாளுதல். Thank you so much, Chandan. And I would also like to welcome. ஓம் சாந்தி. நான் பலதரப்பட்டவர்களை சந்திக்கும் பொழுதோ கேட்கும் கேள்வி, நீங்கள் எவ்வாறு உள்ளீர்கள், எவ்வாறு நேரத்தை சமாளிக்கின்றீர்கள்? இந்த உலகத்தில் உள்ள கிளர்ச்சியான சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுதோ இவை அனைத்தினதும் முடிவு என்னவாக இருக்கும் என நினைப்பதுண்டு. பொதுவாகவே எமது மனதின் உணர்வுகள் ஒரு நாள் உயர்வானதாகவும் மறுநாள் தாழ்வாகவும் காணப்படுகின்றன. ஆகவே எந்த அளவிற்கு சோர்வை உண்டாக்கும் என்பது உங்களுக்கு விளங்கும். உணர்ச்சிகள் எந்த அளவு சக்தி வாய்ந்தவை என்பதும் உங்களுக்கு தெரியும். பல வருடங்களுக்கு முன்னர் சிறைச்சாலையில் தியானம் பற்றி கற்பிப்பதற்கு சென்றிருந்தேன். சிறை கைதிகள் நல்லவித நடத்தையை கொண்டு வருவதற்காக அந்த நிகழ்ச்சி ஒழுங்குபடுத்தப்பட்டிருந்தது. கைதிகள் நல்ல விதத்தில் நடந்து கொண்டால் அதற்குரிய புள்ளிகள் மற்றும் வசதிகள் வழங்கப்படும். உதாரணமாக, அவர்களால் தொலைக்காட்சி பார்க்க முடியும். அங்கு 15 கைதிகள் இருந்தனர். அதில் ஒரு நபர் தனக்கு அடக்க முடியாத கோபம் வருவதாக கூறினார். அதன் விளைவாக சில மனிதர்களை கொன்றதாகவும் அவர் கூறினார். நடந்த அந்த சம்பவத்தை குறித்து அவர் மிகவும் மனம் வருந்தினார். சில உணர்ச்சிகள் மிகவும் பயங்கரமானவை, அத்துடன் வெளிப்புறமாகவும் தென்படும். ஆனால் பல உணர்ச்சிகள் உட்குமுறலாகவே அமையும். அவை வெளி தெரியாது. பயம், காயப்பட்ட உணர்வு, மனவருத்தம், துக்கம் என்பன அத்தகையவே ஆகும். ஆனால் வெளித்தோன்றும் கோபம் மற்றும் அச்சுறுத்தும் நடத்தைகள் என்பவற்றைப் போல உள்முகமான உணர்ச்சிகளும் வலிமையானவையே ஆகும். கோபமடையும் பொழுதோ எம்முடைய உறவு முறைகளில் அது எத்தகைய தாக்கத்தை உருவாக்குகின்றது என உங்களுக்கு தெரியும். நான் பிரம்மகுமாரிகள் அமைப்பில் 45 வருடங்களாக தியான பயிற்சி செய்பவராக இருந்து வந்துள்ளேன். பிரம்மகுமாரிகள் அமைப்பின் ஸ்தாபகர் ஒரு முறை கூறினார், நீங்கள் ஒரு தடவை ஒரு நபருடன் கோபமடைந்தால் அது அவரது மனதில் பதியப்பட்டு எதிர்வரும் 6 மாதங்களுக்கு எப்பொழுதெல்லாம் அவரை சந்திக்கின்றீர்களோ அப்பொழுதெல்லாம் அந்த நினைவு அவருக்கு ஞாபகத்திற்கு வரும். ஆகவே உணர்ச்சிகளின் கவனயீனமாக இருத்தல் எனது உறவு முறைகளில் மாதங்கள், ஏன் வருடக்கணக்காக பாதிப்பை உருவாக்கும். கோபத்தில் பல வகைகள் உள்ளன. வன்முறையான செயற்பாடு மற்றும் தவறான வார்த்தைகள் என்பன வெளிப்படையான கோபத்தின் அறிகுறிகள் ஆகும். எரிச்சல் அடைதல் சூட்சுமமான கோபமாகும். மிகவும் சூட்சுமமான கோபத்தின் வெளிப்பாடு ஒருவரை தவிர்த்தல் ஆகும். உதாரணமாக, பணிபுரியும் இடத்தில் ஒருவரை பிடிக்காவிட்டால் அவரை சந்திப்பதை நாம் தவிர்க்கின்றோம். அதுவும் கோபத்தின் வெளிப்பாடே ஆகும். ஆனால் கோபம் எமது உறவு முறையை எவ்வாறு பாதிக்கின்றது என்பதனை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். கோபம் எவ்வாறு எமது உடல்நிலையை பாதிக்கின்றது என ஆராய்ச்சிகள் குறிப்பிடுகின்றன. நீங்கள் ஒருவர் மீது கொண்டுள்ள வெறுப்பை கைவிடும் பொழுதோ அது உங்களது நெடுங்கால இடுப்பு வலியை குணப்படுத்திவிடும் என ஒரு ஆராய்ச்சியாளர் நண்பர் என்னிடம் கூறினார். நாம் கோபமடையும் பொழுது உடல் பூராகவும் கோர்டிசோல் மற்றும் அட்ரினலின் போன்ற ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் பரவுகின்றது. இவ்வாறு நாளாந்தம் கோபமடைவதனால் 2 விடயங்கள் நடைபெறும். ஒன்று, அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் எமது ஞாபக சக்திக்கு காரணமான கலங்களை கொல்லும். இரண்டாவதாக, என்னுடைய இரத்த அழுத்தம் அதிகரிக்கும். குருதி குழாய்கள் கடினமடையும். அது என்னுடைய இதயத்தின் ஆரோக்கியத்தை பாதிக்கும். ஆகவே உணர்ச்சிகளை சமாளித்தல்
என்னுடைய தனிப்பட்ட மற்றும் பிறர் பற்றிய உணர்ச்சி சம்பந்தப்பட்ட விடயம் மாத்திரமன்றி எமது உடல் ஆரோக்கியத்தின் மீதான முதலீடும் ஆகும். பயத்தின் விளைவும் அத்தகையதே. நீங்கள் ஒவ்வொரு நாளும் வேலைக்கு செல்கின்றீர்கள். உங்களுக்கு உங்களது மேலதிகாரி மீது பயம் உள்ளது. சில சமயம் குறிப்பிட்ட திட்டத்தை நன்றாக முடித்துவிட மாட்டோமோ என்று பயம் காணப்படுகின்றது. அந்த தொடர்ச்சியான பயம் உங்களது இதயத்தில் அழுத்தத்தை பிரயோகிக்கும். உங்களது இதயம் சிறிய நீர்வாங்கு குழாயை போன்றது. அது ஒரு கட்டத்தில் அழுத்தம் காரணமாக செயலிழக்க முடியும். ஒருவருடன் உங்களுக்கு கோப உணர்ச்சிகள் காணப்படும் பொழுதோ உள்ளார்த்தமாக நீங்கள் எவ்வாறு உணர்வீர்கள்? நீங்கள் உங்களுடைய குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவரை அவமதித்தால், திட்டினால், சப்தமிட்டால் எவ்வாறு உணர்வீர்கள்? உங்களை நீங்களே விரும்ப மாட்டீர்கள். அது உள்ளார்த்தமாக உங்களுடைய சொந்த பெறுமதியை அரித்துவிடும். நாம் அனைவருமே கற்றுள்ளோம். ஆனால் எவ்வாறு உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவது என யாராவது நமக்கு கற்பித்துள்ளார்களா? இல்லைதானே? பொதுவாக நாம் எமது உணர்ச்சிகளை அடக்குகின்றோம். நீண்டகால கோப உணர்ச்சிகள் எமது உடலில் நோய்களை உருவாக்கும். ஆகவே சரியான வழிமுறைகள் தெரியாத பொழுதோ நாம் கோபத்தை அடக்குகின்றோம் அல்லது பிறரை ஏற்றுக்கொள்ளாது தவிர்க்கின்றோம். நான் ஒரு முறை மாணவராக இருந்த பொழுதோ ஒரு உணவகத்தில் வேலை புரிந்தேன். ஒரு முறை ஒரு சமையல் செய்பவர் கோபத்தின் விளைவாக அனைத்து பாத்திரங்களையும் அங்குமிங்கும் எறிந்தார். அவர் சற்று குளிர்ச்சியடைந்த பின்னர் அவரிடம் சென்று, நீங்கள் நன்றாக உள்ளீர்களா என கேட்டேன். அவர் என்னிடம் கூறினார், ஏன் அவ்வாறு கேட்கின்றாய்? நான் கூறினேன், இல்லை, நீங்கள் சிறிது குழப்பமடைந்து காணப்பட்டீர்கள். ஆனால் அவர் கூறினார், இல்லை, நான் நன்றாகவே உள்ளேன். பல வருடங்களுக்கு பின்னர் ஒரு மனோதத்துவவியலாளரை சந்தித்த பொழுதோ அவர் கூறினார், மக்கள் தமது பலவீனங்களை ஏற்றுக்கொள்வதில்லை. ஆகவே அவர்கள் அதனை மறக்கின்றனர். பலவிதமான போதைப் பொருட்களுக்கு அடிமையானவர்களை குணப்படுத்தும் பொழுதோ முதலாவதாக செய்யும் விடயம் எனக்கு இத்தகைய அடிமைத்தனம் உள்ளது என்பதனை அவர்கள் ஏற்றுக்கொள்ளுதல் ஆகும். ஆகவே நாம் குணமடைய வேண்டுமானால், ஆம், என்னிடம் இந்த பலவீனம் உள்ளது, ஆம், எனக்கு கோபம் உள்ளது, நான் மன உளைச்சலில் உள்ளேன் என்பதனை முதலில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் இதனை ஏற்றுக்கொள்ளும் பொழுதே என்னில் மாற்றம் இடம்பெறும். ஆகவே சில சமயம் உணர்ச்சிகளை அடக்குகின்றோம், சில சமயம் மறுக்கின்றோம், சில சமயம் எமது உணர்ச்சிகளை தூண்டும் மனிதர்கள் மற்றும் சூழ்நிலைகளை தவிர்க்கின்றோம் அல்லது பிறர் மீது பழி போடுகின்றோம். உங்களது செயற்பாடு எனக்கு குழப்பத்தை ஏற்படுத்துகின்றது என கூறுகின்றோம். ஆனால் உண்மையிலேயே என்னை தவிர எவராலும் என்னை குழப்ப முடியாது. ஆம், மனிதர்கள் எம்மை தூண்டலாம், ஆனால் தூண்டப்படுவதா அல்லது இல்லையா என்பது என்னை பொறுத்தது. ஆன்மீகத்தை பொறுத்தவரை குற்றம் சாட்டுவதே மிகவும் மோசமான அறியாமையாகும். அதாவது, நீங்கள் மாறாவிட்டால் எனது நடத்தை இவ்வாறுதான் அமையும் என கூறுதலாகும். ஆகவே எமது உணர்ச்சிகளுக்கான பொறுப்பை நாமே ஏற்றுக்கொண்டு அவற்றை மாற்றுவதற்கான முயற்சியில் ஈடுபடுவதே நன்மை பயக்கும். எமது எண்ணங்கள், உணர்ச்சிகள், உணர்வுகள் எங்கே இடம்பெறுகின்றன? அவை அனைத்தும் எமது மனதிலேயே இடம்பெறுகின்றது. எனது மனமே எனது வாழ்வின் ஆதார மத்தியாகும்.
இங்கு ஆஸ்திரேலியாவில் மனதை பற்றி ஆராய்வதற்கான நிலையம் ஒன்று உள்ளது. ஒரு நாளில் 70,000 எண்ணங்கள் மனதில் உருவாகுகின்றது என அவர்கள் கூறினார்கள். ஒரு நிமிடத்தில் நீங்கள் 500 எண்ணங்களை உருவாக்கினாலும் 125 வார்த்தைகளாலே அவற்றை வெளிப்படுத்துவீர்கள். மனதால் ஒரு நேரத்தில் 7 நிலைகளில் தொழிற்பட முடியும். ஆன்மீக பயணத்தில் கூட அதிக பகுதியானது என்னை பற்றிய ஆராய்ச்சி, அத்துடன் மனதில் உருவாகும் எண்ணங்கள் உணர்ச்சிகள் சார்ந்தது ஆகும். நாம் சிறிதளவேனும் எமது உணர்ச்சிகளை கையாள பழகினால் அது எமக்கு அதிகளவு சுதந்திரத்தை வழங்கும். இந்த பயணத்தில் முதலாவது படியாக எமது உணர்ச்சிகளுக்கான பொறுப்பை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எமது உணர்ச்சிகளுக்கான காரணத்தை கண்டுபிடிக்க வேண்டும். பொதுவாக பயம் அல்லது துக்கம் அல்லது காயப்பட்ட உணர்வே எமது கோபத்தின் வேறாக அமையும். இரண்டாவது படியாக சுயத்தை உள்ளவாறு அறிதலாகும். ஒரு குடும்பத்தில் சண்டையிடும் பெற்றோர் காணப்பட்டால் அது பிள்ளைகளை பாதிக்கும். அதேபோல என்னுடன் நான் நல்ல உறவு முறையில் இல்லையாயின் நான் எதிரான எண்ணங்களையே உருவாக்குவேன். உலகில் காணப்படும் அனைத்து குழப்பங்களுக்கும் காரணம் மனிதர்கள் தம்முடன் தாமே நல்ல உறவு முறையில் இல்லாமையாகும். என்னுடனான எனது உறவு முறையே முதலாவது தொடர்பு ஆகும். இது ஆரோக்கியமாக இல்லாவிட்டால் அது என்னுடைய ஒவ்வொரு உறவு முறையையும் பாதிக்கும். மன உளைச்சல் என்றால் என்ன? வாழ்வில் நான் மதிக்கப்பட வேண்டும், அன்பு செலுத்தப்பட வேண்டும் என்ற கனவு நடைபெறாமை ஆகும். ஆன்மீகத்தை பொறுத்தவரை மன உளைச்சல் என்பது எனது உண்மையான அடையாளத்தை இழத்தல் ஆகும். எமக்கு உலகத்தை பற்றி பல விடயங்கள் தெரியும், ஆனால் என்னை பற்றி எதுவும் தெரியாது. 3 விதமான ஆளுமைகள் ஒருவருக்குள் காணப்படும். முதலாவது வகை ஆளுமை எனது தற்காலிகமான உடலின் ஆதாரத்தில் இருந்து உருவாக்கப்படுதல் ஆகும். ஒரு உடலாக சுயத்தை கருதும் பொழுதோ தற்காலிகமான பல விளக்கச்சீட்டுகள் சுயத்தின் அடையாளமாக தென்படும். உதாரணமாக, நான் ஆண், நான் ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்தவன், நான் அது, நான் இது என்று பல்வேறு விளக்கச்சீட்டுகளை எனது அடையாளமாக பயன்படுத்துவேன். இது எனது வாழ்வை ஆக்கிரமிக்கும் பொழுதோ நான் என்ற அகங்காரம், உயர்வு உணர்வு சிக்கல் நிலவும். அகங்காரம் ஒருவரை ஆக்கிரமிக்கும் பொழுதோ அவர் பிறருடன் தன்னை ஒப்பிடுவார். நான் சிறந்தவன், எனக்கு அதிகம் தெரியும், நான் வாழ்வை பார்க்கும் விதமே சரியானது, நான் வாழ்வை சரியாக பார்க்கின்றேன், இவ்வாறெல்லாம் நினைப்பார்கள். அகங்காரம் என்னை ஆட்சி செய்யும் பொழுதோ நான் இலகுவாகவே அவமதிக்கப்பட்ட உணர்வை கொண்டிருப்பேன். பிறர் என்னை சேர்த்து கொள்ளவில்லை, என்னை மதிக்கவில்லை என நினைப்பேன். மிக அதிக அளவு உணர்ச்சி வசப்படுதலே அதன் அடையாளமாகும். உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள். சிறிய விடயங்களுக்கே மனமுடைதல், அத்துடன் பிறர் மீது பழி சுமத்துதல் போன்ற நடத்தைகள் அகங்காரம் உள்ள பொழுதே காணப்படும். இரண்டாவது வகை ஆளுமை முதலாவது ஆளுமையின் பின்னால் அமர்ந்திருக்கும். அதுவும் தற்காலிக உடலின் ஆதாரத்தை அடிப்படையாக கொண்டு கட்டியெழுப்பப்படுவது ஆகும். சுயமரியாதையில் குறைவோ அல்லது தாழ்வு உணர்வு சிக்கல் இந்த வகையை சார்ந்தது. பிறருடன் ஒப்பிட்டு பிறருக்கு அதிகம் தெரியும், அவர்கள் என்னை விட சிறந்தவர்கள் என நினைக்க தோன்றும். பிறர் என்னை மதிப்பது இல்லை, பிறர் என் மீது அன்பு செலுத்துவது இல்லை போன்ற எண்ணங்கள் மனதில் அடிக்கடி மீட்கப்பட்டு கொண்டிருக்கும். சுயத்தை குறித்து நம்பிக்கையற்ற தன்மை நிலவும். என்னை கேட்பீர்களாயின் உலகம் பூராகவும் சுயமரியாதை குறைவு எனும் தொற்று நோய் பரவியுள்ளது. நான் சுயத்தை மதிக்காத பொழுதோ ஏனையவர்களை எப்படி மதிக்க முடியும்?
that in a minute you can see சமுதாயம், சூழல் என்பவற்றை எவ்வாறு மதிக்க முடியும்? ஆகவே உணர்ச்சிகளின் தளம்பல் நிலவும். you know how when you're talking to someone இதனாலேயே பலரும் வேலைகளின் பல குறைவாக இருந்த பொழுதும் ஒரு நாளின் முடிவில் களைப்படைந்து விடுகின்றனர். processing information on certain மூன்றாவது வகை ஆளுமை ஆத்மா, உயிர் என அழைக்கப்படும் சுயத்தின் உண்மையான அடையாளமாகும். ஆத்மா நிரந்தரமானது, ஆனால் உடல் அழியக்கூடியது. ஆத்மா உணர்வு பூர்வமானது, ஆனால் அதனை கண்களால் பார்க்க முடியாது. அது மூளையின் கபச்சுரப்பில் அமர்ந்துள்ளது. there's many things wondering அது தாயின் கருப்பையில் சிசு உருவாகும் பொழுதோ parts of the world குறித்த சிசுவின் சரீரத்தை அடைகின்றது. seeing a lot of information. உடல் முப்பரிமாண படத்தை போன்றது. A lot of அதன் ஊடாக என்னை நானே வெளிப்படுத்துகின்றேன். learning about myself. நான் எந்த அளவிற்கு என்னை ஆத்மாவாக உணர்கின்றேனோ அந்த அளவிற்கு நான் நன்றாக தென்பட வேண்டும், பிறரை கவர வேண்டும் என்ற உணர்வுகள் காணப்படாது. நான் உண்மையில் யாராக உள்ளேனோ அவராக உள்ள பொழுதோ நான் அமைதியாக இருப்பேன். ஒவ்வொரு மனித ஆத்மாவிற்கும் அமைதியாக இருப்பதற்கான உரிமை உள்ளது. So I would நான் உண்மையில் யாராக இருக்கின்றேனோ அதுவாக என்னை அனுபவம் செய்யும் பொழுதோ நான் மௌனமாக லேசாக இருப்பேன். என்னுடைய சுயதர்மமான அமைதியை first step மீள வெளிப்படுத்துவதே செய்ய வேண்டியது ஆகும். of learning about myself தியானத்திற்கு அமரும் பொழுதோ என்ன செய்ய வேண்டும்? responsibility. அமர்ந்திருந்து ஞானத்தை அனுபவத்தில் கொண்டு வர வேண்டும். I have தியானம் உங்களது ஆரோக்கியத்திற்கான செய்யக்கூடிய மிகச்சிறந்த முதலீடு ஆகும். you know a மேலும் volcano, இந்த அமைதி நிறைந்த அதிர்வலைகளை பிறருக்கு that's the final end point. You know உங்களால் volcanoes often உணரச் செய்யவும் முடியும். it goes on for years and years and years. மனம் அனைத்து புலன் அங்கங்களினதும் இருந்து தகவல்களை பெறுகின்றது. Right up to the lip. புத்தி அதனை பகுத்தாராய்கின்றது. Water frothing and boiling. புத்தியால் பகுத்து ஆராயப்படுபவை செயலுக்கு வரும் பொழுதோ That's happening underneath the volcano. சமஸ்காரம் அல்லது பதிவு உருவாக்கப்படுகின்றது. That we're உணர்ச்சிகள் below என்பவை உங்களது ஞாபக பரப்பிலிருந்தான சிறிய ஜன்னல்களை போன்றவையாகும். உதாரணமாக, உங்களுடைய இறந்த காலத்தில் நீங்கள் அன்பு செலுத்தப்படாத நிராகரிக்கப்பட்ட சூழ்நிலைகள் இடம்பெற்றிருந்தால் when you start to look below the surface யாராவது emotion, உங்களுக்கு எதிராக சிறிய ஒரு நிராகரிப்பை முன்வைத்தாலும் அது உங்களது கடந்த கால நிராகரிப்புகளின் முழு தொகுதியையும் through my facade வெளிக்கொண்டு வரும். and say I'm not so confident. ஆகவே As I look behind my நாம் அந்த சிறிய விடயத்தை பெரிதுபடுத்துகின்றோம். ஆகவே பிறர் மீது எமது காயப்பட்ட உணர்ச்சிகளுக்கு பழி சுமத்துகின்றோம். the quality of love in my life that I would like to. ஆனால் அவர்கள் Like a grief, like உங்களினுள் என்ன உணர்ச்சிகள் இருக்கின்றன என்பதனை காண்பிக்கும் கருவிகளாவார்கள். that I haven't been loved, respected and ஆகவே முதலாவதாக எனது உணர்ச்சிகளுக்கான பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். valued inside பின்னர் அவ்வுணர்ச்சிகளுக்கான விதையை அடையாளம் காண வேண்டும். explosion. என்னுடைய அசலான சுயத்துடன் என்னை இணைத்துக் கொள்ளும் பொழுதோ என்னால் அமைதியை உணர முடியும். Say that on this journey அடுத்ததாக எமக்கு தொடர்ச்சியாக அன்பை வழங்கும் ஒரு ஆதாரம் தேவை. அன்பு என்றால் பயத்தை கைவிடுதலாகும். often feel the first law வாழ்வில் 3 விதமான ஆதாரங்களிலிருந்து அன்பை பெறலாம். responsible. சுயம், பிறர், அத்துடன் கடவுள். Where I've got to really ஆன்மீகம் என்றால் சுயத்துடன் ஒரு அன்பான உறவு முறையை கொண்டிருத்தலாகும். yes I do get angry. மேலும் ஆன்மீகம் என்பது இறைவனுடன் அன்பான உறவு முறையை பேணுதலாகும். Emotions எமது பல்வேறுபட்ட உணர்ச்சிகளின் அடிப்படை as much as I deny them மதிக்கப்படாத அன்பு செலுத்தப்படாத உணர்வின் காரணமாகவே ஆகும். work with my நான் தியானம் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது and so firstly சுயத்தை அனாதியான ஆத்மாவாக உணர்கின்றேன். the anger of things மேலும் 3வது தெய்வீக கண்ணின் மூலமாக இறைவனை பார்க்கின்றேன். the grief, the sadness and so on. எமது உணர்வு நிலையின் இயல்பான செயற்பாடு நினைவு ஆகும். To get நினைவு செய்யப்படும் நபரின் அல்லது சம்பவத்தின் ஆதிக்கத்திற்கு நாம் உள்ளாகின்றோம். the second ஆகவே நீங்கள்
கவலையாக அல்லது பதட்டமாக உள்ள பொழுதோ உங்களிடம் நீங்களே கேளுங்கள், நான் எதனை நினைவு செய்கின்றேன்? இறைவனை நினைவு செய்யும் பொழுதோ அன்பு, அமைதி, சந்தோஷத்தை அனுபவம் செய்ய முடியும். நாம் செய்ய வேண்டியது எல்லாம் இறைவனை நினைவு செய்தல் மாத்திரமே. அது இலகுவானது. அப்பொழுதே அன்பு கிடைக்கும் நிரந்தர ஆதாரத்தை நீங்கள் கண்டுபிடித்து விட்டீர்கள். வேறு எந்த உறவு முறையும் நிரந்தரமானது அல்ல. இறைவனுடனான இந்த உறவு முறையே நிரந்தரமானது. இறைவனுடனான உறவு முறை எமது சாதகமான உணர்வுகளை வெளிக்கொண்டு வருவதற்கு தளமாக அமையும். இறுதியாக எமது வாழ்வை ஒரு ஒழுங்குமுறையில் நாம் வாழ வேண்டும். இன்றைய உலகின் வாயுமண்டலம் மிகவும் சவாலானது. நாம் அதனை உள்ளடக்கின்றோம். ஆகவே எமது உணர்வுகள் தாழ்வாக உள்ளன. தியானம் என்பது வாழ்க்கையை குறித்தான மனோபாவமாகும். நான் அமைதியான ஆத்மா என்ற மனோபாவத்தை எனது வேலைத்தளம் மற்றும் வீடு என்பவற்றிற்கும் கொண்டு செல்ல வேண்டும். தற்பொழுது தியானம் செய்வோம். அமைதியாக அமர்ந்திருங்கள். கூறப்படும் கருத்துக்களை பின்தொடருங்கள். எதிரான எண்ணங்கள் சுயத்துடனான எனது செயலிழந்த உறவு முறையின் வெளிப்பாடு ஆகும். முதலாவதாக, நான் நிரந்தரமான சுயத்துடன் தொடர்பு கொள்ள உள்ளேன். ஒரு சிறிய ஒளிப்புள்ளி என்னுடைய நெற்றியில் ஒளிர்ந்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் உங்களது தற்காலிக பாகத்தை கைவிடுங்கள். எனது உடல், எனது தொழில், உடல் சார்ந்த பால்வகை, நாடு, சமயம் என்பவற்றை கைவிடுங்கள். உங்களை நீங்களே உடலில் இருந்து தனிப்பட்டவராக நெற்றியில் ஒளிரும் லேசான ஆத்மாவாக உணருங்கள். நான் அமைதியான ஆத்மா. என் முன்னால் இறை உருவை மனக்கண்ணால் பார்க்கின்றேன். இறைவன் எல்லையற்ற அன்பின் கடலாவார். இந்த தூய அன்பை அனுபவம் செய்யுங்கள். அந்த அளவு அன்பு உங்களுடைய ஆதார கருவை அடையட்டும். உங்களுடைய உணர்ச்சிகள் சாந்தமடைகின்றது. இறை அன்பு என்னை குணமடைய செய்கின்றது. இந்த அன்பை ஆழமாக உணருங்கள். எனது சுய மதிப்பு அதிகரிக்கின்றது. ஒவ்வொரு அதிகாலையிலும் எழுந்திருந்து ஆத்மாவாகிய என்னுடனும் ஆத்மாவின் காதலரான இறைவனுடனும் தொடர்பை ஏற்படுத்துகின்றேன். எனது உணர்வுகள் சாதகமாக மாறுகின்றன. ஓம் சாந்தி. ஆன்மீக அனுபவங்களை மும்மொழிகளிலும் பெற்றுக்கொள்ள எமது யூடியூப் சேனல்களுடன் தொடர்ந்தும் இணைந்திருங்கள்.